அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு குரு சந்திரன் சூட்சுமம் பலன்கள் பகுதி 1. குரு சந்திரன் சேர்க்கை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு கொடுத்துள்ளேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க மறக்காமல் அந்த வீடியோவை பார்க்கவும். அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன். மறக்காமல் ப்ளே பண்ணி பார்க்கவும். அந்த வீடியோவில் சொன்ன சப்ஜெக்ட்டுக்கும் இந்த வீடியோவில் சொல்ல போகின்ற சப்ஜெக்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. குரு சந்திரன் கிரக சேர்க்கை மட்டும் தெரிஞ்சால் மட்டும் ஒரு ஜோதிடருக்கு பத்தாது. ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய குரு சந்திரன் தொடர்பு வைத்து பலன் எடுக்கவும் தெரியணும், பலன் எடுத்து சொல்லவும் தெரியணும். குரு சந்திரன் தொடர்பு எங்கே இருந்தால் நன்மை, எங்கே இருந்தால் ஜாதகருக்கு பிரச்சனை அதிகம் ஏற்படும் என்ற விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ளணும். வீடியோக்குள்ளே போவதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் குட்டி பிரேக் இருக்கிறது, அதை பார்த்து விட்டு வீடியோக்குள் செல்வோம். ஓகே, குட். நான் கிளைண்ட் கிட்ட சொன்ன விஷயந்தான் பிடிஎஃப் ஃபைலில் ரெடி பண்ணுவேன். பிடிஎஃப் ஃபைலில் இருக்கின்ற விஷயந்தான் வீடியோவில் ரெடி பண்ணுவேன். வீடியோவில் இருக்கின்ற விஷயந்தான் நான் அடுத்தடுத்து பகுதியாக ரிலீஸ் பண்ணுவேன். நான் சொல்லிக் கொடுக்கும் சப்ஜெக்ட் எந்த ஜோதிட புத்தகத்திலையும் இருக்காது. நான் சொல்லிக் கொடுக்கும் சப்ஜெக்ட் எந்த ஜோதிட இன்ஸ்டியூட்லையும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்லிக் கொடுக்கும் சப்ஜெக்ட் எந்த ஜோதிட சிறப்பு வகுப்புலையும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்லிக் கொடுக்கும் சப்ஜெக்ட் என்னுடைய பிடிஎஃப் ஃபைல் மூலமாகவும் மற்றும் என்னுடைய சேனல் மூலமாகவும் மட்டும்தான் நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்ள முடியும். ஓகே, குட். என்னிடம் அனைத்து ஜோதிடம் பிடிஎஃப் ஃபைல் வாங்கின அனைத்து ஜோதிட நண்பர்கள் அனைவரும் மீண்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக என்னை தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோக்கு உண்டான தலைப்பு, அதாவது குரு சந்திரன் சூட்சும பலன்கள், நான் பிடிஎஃப் ஃபைலில் தனியாக எடுத்து வைத்துள்ளேன். இந்த வீடியோவில் காட்டப்படும் சப்ஜெக்ட் ஜஸ்ட் சாம்பிள். மெயின் சப்ஜெக்ட் பிடிஎஃப் ஃபைலில் தனியாக எடுத்து வைத்துள்ளேன். இந்த சப்ஜெக்டுக்கு உண்டான பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு முற்றிலும் இலவசமாக கொடுக்கப்படும். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை தொடர்பு கொண்டு முற்றிலும் இலவசமாக அதை வாங்கிக் கொள்ளவும். இந்த பிடிஎஃப் ஃபைல் மாதிரி நிறைய பிடிஎஃப் ஃபைல் நான் தனியாக எடுத்து வைத்துள்ளேன். நான் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது உங்கள் கவனத்திற்கு கண்டிப்பாக கொண்டு வருவேன். அந்த பிடிஎஃப் ஃபைலும் முற்றிலும் இலவசமாக உங்களுக்கு கொடுக்கப்படும். என்னிடம் அனைத்து ஜோதிடம் பிடிஎஃப் ஃபைல் வாங்கினவங்க மட்டும் என்னை மீண்டும் தொடர்பு கொள்ளவும். இது வரைக்கும் என்னிடம் பிடிஎஃப் ஃபைல் வாங்காதவங்க கண்டிப்பாக பிடிஎஃப் ஃபைல் வாங்கின பிறகு என்னை தொடர்பு கொள்ளவும். ஓகே, குட். வாங்க குரு சந்திரன் சூட்சும பலன்களை பார்ப்போம். ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. லக்னத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் குரு சந்திரன் தொடர்பு உண்டு. மேலும் இந்த இருவரும் சார பரிவர்த்தனை மூலமாகவும் தொடர்பு உண்டு. அடுத்து இவர்களுக்கு வீடு கொடுத்த அதிபதிகள் சர்பத்துடன் தொடர்பு உண்டு. மேலும் ஜாதகத்தில் புணர்ப்பு தோஷம் உண்டு. அடுத்து இதில் லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் புணர்ப்பு கிரகத்தின் சாரத்தில் இருப்பதால் ஜாதகருக்கு திருமணம் இல்லை. இதில் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை இருந்தாலும் செவ்வாய் புதன் பரிவர்த்தனை இருந்தாலும் பலன் மாறாது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் சஷ்டாஷ்டகம். அடுத்து ராகு கேதுக்கு அச்சுவில் லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் பிரிந்துள்ளனர். ஆண் ஜாதகம் என்பதால் குருவும் சுக்கிரனும் ராகு கேது அச்சுவில் பிரிந்துள்ளனர். மேலும் லக்னத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் குரு சந்திரன் தொடர்பு உண்டு. 11ஆம் அதிபதி 7லிருந்து 7க்குரியவரை பார்ப்பதால் நிச்சயமாக திருமணம் உண்டு. உபய லக்னத்திற்கு 7ஆம் இடம் பாதக ஸ்தானம், அது திருமண ஸ்தானம். 7ல் இருக்கும் சந்திரன் எந்த சாரத்தில் இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை தரும்.
கணவன் மனைவி இருவரும் ஒன்று சேர்ந்து ஒரே வீட்டில் ஒற்றுமையாக குடும்பம் நடத்த முடியாது. இதன் காரணமாக கணவன் மனைவிக்குள் பிரிவினை ஏற்படும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. கால புருஷனுக்கு 7ஆம் அதிபதிக்கும் லக்னத்திற்கு 7ஆம் அதிபதிக்கும் குரு சந்திரன் தொடர்பு உண்டு. மேலும் கால புருஷனுக்கு 7ஆம் அதிபதியும் லக்னத்திற்கு 7ஆம் அதிபதியும் குரு சந்திரனுடன் சேர்க்கை பெற்று 12இல் மறைவு. அதனால் ஜாதகருக்கு திருமணம் இல்லை. ஆனால் திதி சூனிய ராசியிலே திதி சூனிய அதிபதி இருப்பதால் ஜாதகருக்கு நிச்சயம் திருமணம் உண்டு. அடுத்து சுப கிரகங்கள். சுப கிரகம் வீட்டில் சேர்க்கை பெற்று சுப கிரகங்கள் 12இல் மறைந்து இதில் ஒருவர் திதி சூனிய அதிபதியாக வந்து திதி சூனிய ராசியில் இருப்பதால் ஜாதகர் கையில் பணம் தங்காது. வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும். வாழ்நாள் முழுவதும் பண கஷ்டம் கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. லக்னத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் குரு சந்திரன் சமசப்தம தொடர்பு உண்டு. இதில் லக்னாதிபதிக்கு தொடர்பு உண்டு. மேலும் உபய லக்னத்திற்கு பாதகஸ்தானமும் தொடர்பு உண்டு. அடுத்து பெண் ஜாதகத்தில் கலத்திரக்காரன் செவ்வாய் திருமணஸ்தானத்தில் இருந்தாலும் ராகு கேது மிட் பாயிண்டில் பாதிக்கப்பட்டுள்ளதால் மேலும் அஷ்டமாதிபதிக்கும் 6ஆம் அதிபதிக்கும் நடுவில் இருப்பதால் அடுத்து குடும்பஸ்தானத்தில் இருக்கும் மாந்திக்கு 2 இயற்கை பாவர் இரண்டு இயற்கை பாவர் பார்வையும் இருப்பதால் மேலும் மாந்திக்கு வீடு கொடுத்த அதிபதிக்கும் இயற்கை பாவர் தொடர்பு இருப்பதால் மேலும் சூரியனுக்கு சுக்கிரனுக்கும் 44 டிகிரி மேல் வித்தியாசம் இருப்பதால் ஜாதகிக்கு திருமணம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. குடும்பஸ்தானத்தில் குரு சந்திரன் சமசப்தமம் தொடர்பு உண்டு. இதில் குரு திதிசூனிய அதிபதி. திதிசூனிய அதிபதி 2இல் இருந்தால் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது. ஆனால் வக்ரம் அடைந்தால் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டு. குரு சந்திரன் தொடர்பில் புணர்ப்பு கிரகம் இருப்பதால் குடும்பத்தில் சுப காரியம் தடை ஏற்படும். ஓகே, அடுத்து ஜாதகத்தில் புணர்ப்பு தோஷம் இருந்து 7ஆம் அதிபதி பலமாக இருந்தாலும் புணர்ப்பு கிரகத்தின் சாரத்தில் இருப்பதால் மேலும் லக்னாதிபதியும் புணர்ப்பு கிரகத்தின் சாரத்தில் இருப்பதால் ஜாதகருக்கு திருமணம் இல்லை. ஓகே, குட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்களும் உங்களுடைய கிளையண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனல்ல அதிகமாக இருக்குது. மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.